Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 10. The rainfall recorded in various places of 5 districts in a week are given below. Find its standard deviation. இங்க நமக்கு rainfallோட டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பிளேசஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் ஆஃப் பிளேசஸ் அப்படிங்கிறப்ப இது வந்து ஃப்ரீக்வன்சி ரெப்ரசன்ட் பண்ணுதா? அப்போ எஃப்ஐயோட இன்ஃபர்மேஷன் இது. தென் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எக்ஸ்ஐயோட வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் பேஸ் பண்ணி நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ அப்படிங்கிறது நமக்கு ரெயின்ஃபாலோட இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கனால நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ 45 அண்ட் 50, 55, 60, 65 அண்ட் 70. எஃப்ஐ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி வேல்யூவா, அதாவது நம்பர் ஆஃப் பிளேசஸ். ஸோ 5, 13, 4, 9, 5, 4. இப்போ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. இதில் ஏ அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தான் அசியூம்டு மீனோட வேல்யூ. இப்போ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒன்றா 55 இல்லாட்டி 60 எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து 55 எடுத்துக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வேல்யூலையுமே 55 மைனஸ் பண்ணுமா? இப்போ 45 மைனஸ் 55. ஸோ மைனஸ் 10, minus 5, 0, then positive 5, positive 10 and positive 15. Then dA அப்படிங்கிறது xi minus a divided by c. இப்போ c அப்படிங்கிறது இங்கே கிளாஸ் இன்டர்வலோட சைஸ். அப்போ நமக்கு ஒவ்வொரு வேல்யூக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? 5ஆ? அப்போ c வேல்யூ வந்து 5. ஸோ minus 10 divided by 5, minus 2, then minus 1, 0, positive 1, positive 2 and positive 3. இப்போ FI DI இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ மைனஸ் 10, மைனஸ் 13, 0, 9 and 10 and 12. தென் FI DI ஸ்கொயர். இப்போ FI அப்படிங்கிறது 5, தென் DI ஸ்கொயர். ஸோ மைனஸ் 2 பவர் 2, பாசிட்டிவ் 4, மல்டிப்ளை பண்ணுறப்ப பாசிட்டிவ் 20. தென் 13, 0, 9, 20 and 36. நமக்கு டிஃபால்ட் ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு சி டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே கேபிட்டல் என் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைடட் பை என் தென் ஸ்கொயர். இப்போ n அப்படிங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவா? அப்போ சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு கேபிட்டல் என். கமெண்ட் பண்ணுறப்ப நமக்கு 40ஆ? தென் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ வேல்யூ இதை ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறப்ப நமக்கு பாசிட்டிவ் 8 அண்டு சம்மேஷன் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர். தென் எல்லாத்துமே ஆட் பண்ணுறப்ப 98. இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருச்சு. இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சியோட வேல்யூ 5, தென் ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் 98, தென் கேபிட்டல் என்னோட வேல்யூ 40 மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ 8, தென் என்னோட வேல்யூ 40 ஸ்கொயர். இப்போ காமன் டைம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். தென் 8 and 40 அப்படிங்கிறப்ப 1 டைம்ஸ் இங்கே 5 டைம்ஸ். தென் 98 divided by 40, 2.45. இப்போ 5 then square root of 2.45 minus 1 by 5 then square. அப்போ 1 by 25 then 0.04. இப்போ இந்த பொசிஷனில் 0.04ஆ? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.41. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். லாங் டிவிஷன் யூஸ் பண்ணுறப்ப 2.41. ஸோ 2.41 நம்ம ஆல்ரெடி டெசிமல் இருக்கனால இங்கே நமக்கு தேவையானபடி ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 இருக்கு. அப்போ 2 அப்படிங்கிறப்ப நமக்கு 1 டைம்ஸ் தான் வரும். ஸோ 1, 1. 1 டைம்ஸ் 1 வந்து 1. சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 1. தென் இந்த நம்பர் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாமா? 41. இப்போ இங்கே 1 யூஸ் பண்ணனால மறுபடியும் அதே நம்பரோட ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 1 2. அப்போ இந்த பிளேஸ்க்கு என்ன வரும்? 5 போட்டோம்னா 5 டைம்ஸ் ஆஃப் 25. அப்போ 125. பட் 6 பாசிபிளானா வாய்ப்பில்ல. ஸோ 5 இங்கேயும் 5. இப்போ 5 டைம்ஸ் ஆஃப் 25 அப்படிங்கிறப்ப 125. தென் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 16. த நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டையுமே இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாமா? 0, 0. இப்போ இங்கே 5 ஆட் பண்ணனால சேம் 5 மறுபடியும் ஆட் பண்ணுவோம். ஸோ 30. தென் இந்த பிளேஸ். இப்போ 1600. இப்போ 6 பாசிபிளானா 6 டைம்ஸ் ஆஃப் 3 18. அப்போ வாய்ப்பு இல்லை. 5 போட்டுக்கலாம். 5, 5. 5 டைம்ஸ் ஆஃப் 305 1525. தென் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 75. தென் இந்த 0 இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 ஆட் பண்ணனால மறுபடியும் சேம் டிக்டோ தான். அப்போ 310. தென் இந்த பொசிஷன் 2 தான் பாசிபிள். ஸோ இப்போ 2 போட்டுடலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி 3 டெசிமல் வந்துருச்சு. போதும். இங்கே பாயிண்ட் இருக்கனால இந்த பொசிஷன்ஸுக்கு பாயிண்டா? இப்போ இதனோட வேல்யூ 5 டைம்ஸ் ஆஃப் 1.552. நம்ம ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபைனல் ஆன்சர் 1.76. இதுதான் நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ. தேங்க்யூ.